வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். அதிமுக ஆட்சியில் ஏன் அரசு ஊழியர்கள் மீது அக்கறை இல்லை? சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. விவசாயிகள் பிரச்சினை குறித்து பேச அனுமதி மறுப்பு. சட்டசபையில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. பிரதமர் மோடி நாளை தமிழகம் வருகை. செங்கல்பட்டு மாவட்டத்தில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிப்பு. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அரசு ஊழியர்கள் மீது அக்கறை அதிமுக ஆட்சியில் ஏன் இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக சட்டசபையின் 3ஆம் நாள் கூட்டத்தொடரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது அரசு ஊழியர்கள் பிரச்சினையில் 95% நிறைவேற்றி விட்டதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் அரசு ஊழியர்களின் கோரிக்கை கட்டாயம் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களை சிறையில் அடைக்கவில்லை என்றும் அதிமுக ஆட்சியை போல் இரவோடு இரவாக அரசு ஊழியர்களை திமுக அரசு கைது செய்யவில்லை என பேசினார். 23 ஆண்டு கால பிரச்சனையை தீர்த்து வைத்துள்ளதாகவும் அரசு ஊழியர்களின் போராட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார். அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் ஏதாவது கோரிக்கை வைத்து போராடுவது அவருடைய உரிமை. ஆனால் உரிமையோடு போராடக்கூடிய அந்த போராட்டத்தை கூட முடிக்க வேண்டும், அது தொடரக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடு தொடர்ந்து அமைச்சர் அவரோடு அழைத்து பேசிய பிறகு பலமுறை பேசி அதையெல்லாம் முழு தீர்க்கவில்லை என்று சொன்னாலும் ஒரு 95-99% தீர்த்து வைத்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் எஸ்மா கொண்டு வரல, இரவோட இரவாக அவங்களை போய் கைது செய்யலை, கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கலை. இதெல்லாம் கடந்த கால அதிமுக ஆட்சி நடந்துச்சு. எங்கள் ஆட்சி இல்லை. இப்போவும் சொல்கிறேன், நாங்கள் அரசு ஊழியருடைய போராட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் முதலமைச்சராக இருந்தபோது அரசுடைய எந்தெந்த வகையில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசியதெல்லாம் இந்த நாடு மறந்து விடுதல் என்பதையும் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள மறுத்ததால் அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டசபையின் 3ஆம் நாள் கூட்டத்தொடர் தொடங்கிய போது உறுப்பினர்கள் கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட துறைகளின் அமைச்சர்கள் பதில் அளித்தனர். இந்த நிலையில் கறிக்கோழி பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். நேரமில்லா நேரத்தில் இது குறித்து விவாதிக்க நேரம் கேட்டனர். மேலும் இதனை உடனே விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். நேரமில்லா நேரத்தில் விவாதிக்க வேண்டும் என்றால் முன் அனுமதி பெற வேண்டும் என பேசிய சபாநாயகர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேச அனைவருக்கும் அனுமதி கொடுக்க முடியாது என்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் பதில் பெறப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் கூறினார். இதனை அடுத்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள மறுத்ததால் அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விவசாய பிரச்சினை சார்ந்த விவாதத்தை எழுப்பத்தான் நேரம் கேட்கிறோம், பேரவையில் சில நிமிடம் நேரம் கொடுப்பதில் என்ன பிரச்சனை என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சபாநாயகர் கூறிய பிறகும் பிரச்சனை எழுப்புவது நேரத்தை வீணடிக்கும் செயல் என்று கூறினார். இந்நிலையில் முதலமைச்சரின் பதிலை ஏற்க மறுத்து அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். பிரதமர் மோடி வருவதை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டத்தில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நாளை நடைபெற உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருகை தர உள்ளார். இதனை முன்னிட்டு பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் 23ஆம் தேதி வரை ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் பறப்பதற்கு தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இந்த தடையை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விழா நடைபெறும் இடம் மற்றும் பிரதமர் செல்லும் பாதைகளில் 5 அடுக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டுள்ளது. சுமார் 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சென்னை பசுமை வழி இல்லத்தில் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயலுக்கு காலை விருந்து அளிக்கப்பட்டது. அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி, பியூஷ் கோயல் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, நாளை பிரதமர் பங்கேற்கும் கூட்டம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும், பிரதமர் மோடி தலைமையிலான பொது கூட்டம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என தெரிவித்தார். அதிமுக ஆட்சி அமைத்த பின் தமிழ்நாடு இதுவரை அடையாத உயரங்களை அடையும் என்றும், தமிழக அரசு எல்லா துறைகளிலும் தோல்வி கண்டுள்ளதாக விமர்சித்து பேசினார். தொடர்ந்து பேசிய பியூஷ் கோயல், தமிழகத்தில் ஊழல் நிறைந்த திமுக ஆட்சியை வீழ்த்தி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் என நம்பிக்கை தெரிவித்தார். எங்களுடைய கூட்டணி வலிமையான கூட்டணி. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கல்ல, மேக் இன் இந்தியா அதை நடைமுறைப்படுத்தி இந்தியா எதிர்காலத்திலே ஒரு வல்லரசு நாடாக உருவாக்குவதற்கு அனைத்து முயற்சியும் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். மத்தியிலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி, தமிழகத்திலே அதிமுக ஆட்சி நிலவும். அப்பொழுது தமிழகம் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும், மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். இதுநாள் வரை இல்லாத ஒரு வளர்ச்சியை இந்த தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று மக்களுக்கு வழங்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் நேர்மையாகவும் வெளிப்படை தன்மையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் 58 லட்சம் வாக்காளர்களை நீக்கிய தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையை எதிர்த்து திரிணாமுல் காங்கிரஸ் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற விசாரணைக்கு வந்தபோது SIR படிவத்தில் இடம்பெற வேண்டிய ஆவணங்கள் குறித்து தேர்தல் ஆணையம் அறிவித்த பரிந்துரைகளை ஆதரிக்கவோ அல்லது நீக்கவோ முடியுமா என்பது குறித்து பதில் அளிக்குமாறு நீதிபதிகள் தெரிவித்தனர். ஒரு முகவரியில் ஒரே பெற்றோரின் குழந்தைகளாக 200க்கும் மேற்பட்டோரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது குறித்து நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் SIR பணிகள் நேர்மையாகவும் வெளிப்படை தன்மையுடனும் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். இதனை அடுத்து வழக்கு விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். தூத்துக்குடியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்ட பணிக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து பல்வேறு துறைகள் சார்ந்த திட்ட பணிகளை முதலமைச்சர் MK ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். அதன்படி தூத்துக்குடி முள்ளக்காட்டில் 2292 கோடி மதிப்பில் 60 மில்லியன் லிட்டர் கொள்திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் திட்ட பணிக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். மேலும் சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனம் சார்பில் அமைக்கப்படும் மந்தைவெளி பஸ் பணிமனை மற்றும் ஒருங்கிணைந்த பன்முக போக்குவரத்து மற்றும் வணிக வளாகத்திற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை சார்பில் ராஜீவ்காந்தி சாலை ஒக்கியம் மடுவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 4 வழி சாலை பாலத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் திறந்து வைத்தார். சிறைவாசிகளின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் நோக்கம் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையின் 3ஆம் நாள் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. கூட்டத்தொடரில் உறுப்பினர்கள் கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் பதில் அளித்தனர். கேள்வி நேரத்தின் போது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி, திருவண்ணாமலையில் மக்கள் தொகையின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கிளை சிறைகளின் எண்ணிக்கை மற்றும் சிறைவாசிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ரகுபதி, சிறைவாசிகளின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும், திருந்தியவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதே முதலமைச்சரின் சிந்தனை எனவும் பதில் அளித்தார். பாலியல் குற்றங்கள் திருவண்ணாமலையில் அதிகம் என்பது உண்மைக்கு புறம்பானது என குறிப்பிட்ட அமைச்சர், தமிழகத்தில் 23,783 சிறைவாசிகள் இருக்க அங்கீகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் 21,558 சிறைவாசிகள் உள்ளதாக தெரிவித்துள்ளார். சிறைவாசிகளுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசினுடைய நோக்கம், எண்ணம். எனவே சிறைச்சாலைகளிலே அதிகமானவர்கள் குற்றம் புரிகின்றவர்களாக உருவாக்கக்கூடாது. திருந்தியவர்களாக அவர்களை உருவாக்கி
அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய எண்ணம், செயல், சிந்தனை. எனவே நாங்கள் சிறையில் அதிகமாக அடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. அதே நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு கலசப்பாக்கம் வட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கலசப்பாக்கத்துக்கு அருகிலேயே திருவண்ணாமலை, செங்கம், போலூர் மற்றும் வந்தவாசி கிளை சிறைகள் இயங்கி வருகின்றன. மேற்கண்ட சிறைகளில் அங்கீகரிக்கப்பட்ட அடைப்புகளின் எண்ணிக்கை முறையே 49, 9, 36, 19 ஆகும். 4 தேதி வரையில் அடைப்புகளின் எண்ணிக்கை முறையே 40, 15, 23 மற்றும் 16 ஆகும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கிளை சிறைகளில் அங்கீகரிக்கப்பட்ட அடைப்பு எண்ணிக்கைக்கு குறைவாகவே சிறைவாசிகள் அடைக்கப்படுகின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 1720 ரூபாய் குறைந்து 1,13,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாளுக்கு நாள் உயர்ந்து வரலாறு காணாத அளவிற்கு தங்கம் விலை உச்சத்தை தொட்டு வரும் நிலையில் இன்று அதிரடியாக குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 215 ரூபாய் குறைந்து 14,200 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1,720 ரூபாய் குறைந்து 1,13,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 340 ரூபாய்க்கும், கிலோவிற்கு 5,000 ரூபாய் குறைந்து 3,40,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 2 நாட்களாக புதிய உச்சத்தை எட்டி வந்த தங்கம் விலை அதிரடியாக குறைந்தது நகை பிரியர்களிடையே சற்று ஆறுதலை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் உரிய அனுமதியின்றி இயங்கிய 4 கார்பன் ஆலைகளை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இடித்து அகற்றினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆக்டிவ் கார்பன் தயாரிக்கும் ஆலைகள் இயங்கி வருகிறது. இந்த ஆலைகளில் இருந்து அதிக அளவில் கரும்புகை வெளியேறுவதால் சுற்று வட்டார பகுதிகளில் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தொடர்ந்து புகார் அளித்து வந்த நிலையில் ஆலைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரே உத்தரவிட்டார். இதனை அடுத்து அப்பகுதிகளில் பல்லடம் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மற்றும் போலீசார் இணைந்து ஆலைகளில் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து சட்டவிரோதமாக செயல்பட்ட 4 ஆலைகளின் புகை கூண்டுகள், கரி தொட்டிகள் உள்ளிட்டவற்றை இடித்து அகற்றினர். மேலும் அங்கிருந்த லாரிகள் மற்றும் இயந்திரங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. விருதுநகர் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற பாதுகாப்பு குழு கலந்தாய்வு கூட்டத்தில் பெண் பயணிகளின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது. விருதுநகர் இருப்பு பாதை காவல் நிலையம் சார்பில் ரயில் பெண் பயணிகள் பாதுகாப்பு குழுவின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. காவல் ஆய்வாளர் செல்வி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ரயில் பெண் பயணிகள் பாதுகாப்பு குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்றனர். இதில் ரயிலில் பயணிக்கும் பெண் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவான விவாதம் நடைபெற்றது. மேலும் அவசர காலங்களில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது பற்றிய வழிகாட்டுதல்களும் வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ரூபாய் 32 லட்சம் மதிப்பீட்டில் தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண உதவி தொகையை அமைச்சர் டிஆர்பி ராஜா வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் விதவை மகள், ஆதரவற்ற பெண், விதவை மறுமணம் மற்றும் கலப்பு திருமணம் ஆகிய நிதி உதவியுடன் கூடிய தாலிக்கு தங்கம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் 24 பேருக்கு ரூபாய் 22.65 லட்சம் மதிப்பிலான தாலிக்கு தங்கம், திருமண நிதி உதவியாக ரூபாய் 1,25,000 என மொத்தம் 32,90,000 ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவியை அமைச்சர் டிஆர்பி ராஜா வழங்கினார். இதில் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன், மாவட்ட சமூக நல அலுவலர் விஷ்ணு பிரியா உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் பெரிய மூக்கனூர் கிராமத்தில் 55ஆம் ஆண்டு மாபெரும் எருதுவிடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நாற்றம்பள்ளி அடுத்த பெரிய மூக்கனூர் கிராமத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு 55ஆம் ஆண்டு மாபெரும் எருதுவிடும் விழா நடைபெற்றது. ஊர் பொதுமக்கள் மற்றும் கிராம இளைஞர்கள் முன்னிலையில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் உரிய பாதுகாப்பு வசதியுடன் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட காளைகள்
மற்றும் 2500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்த எருதுவிடும் விழாவில் வெற்றி பெற்றவர்களுக்கு இருசக்கர வாகனம் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் பாதுகாப்பு பணியில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெற்றது. ஜனவரி 1 முதல் 31ஆம் தேதி வரை சாலை பாதுகாப்பு மாத விழா கடைபிடிக்கப்படுகிறது. இதனை ஒட்டி மயிலாடுதுறை மாவட்டத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து அலுவலகம் மற்றும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் முதலுதவி பயிற்றுனர் காமேஷ் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று உயிர்காக்கும் CPR சிகிச்சை குறித்தும் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலுதவி செய்வது குறித்தும் செயல் விளக்கம் அளித்தார். இந்நிகழ்ச்சியில் வட்டார போக்குவரத்து அலுவலர் கதிர்வேல் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் பகுதியில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் ஆட்சியர் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பென்னாகரம் அருகே பருவதனஹள்ளி கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் பங்கேற்று 191 பயனாளிகளுக்கு சுமார் 51,96,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் அரசின் திட்டங்கள் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதை பயன்படுத்தி அரசின் திட்டங்களை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று மாவட்ட ஆட்சியரிடம் தங்களது கோரிக்கை மனுக்களை அளித்தனர். இதில் வருவாய் கோட்டாட்சியர் காயத்ரி உள்ளிட்ட அலுவலர்கள் பங்கேற்றனர். கிரீன்லாந்தை கைப்பற்ற அந்நாட்டின் மீது படையெடுக்க மாட்டோம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். டென்மார்க் நாட்டுக்கு சொந்தமான கிரீன்லாந்து தீவு பகுதியளவு சுயாட்சி பிரதேசமாக செயல்பட்டு வருகிறது. அங்கு எண்ணெய், எரிவாயு, நிக்கல், கோபால்ட் உலோகங்களுடன் அரிய புவி கனிமங்களும் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே கிரீன்லாந்தை கைப்பற்ற அமெரிக்க அதிபர் டிரம்ப் தீவிரம் காட்டி வந்த நிலையில் கிரீன்லாந்தை வாங்க எதிர்ப்பு தெரிவிக்கும் 8 ஐரோப்பிய நாடுகள் மீது பிப்ரவரி 1 முதல் 10% வரி அமல் என டிரம்ப் அறிவித்திருந்தார். இந்நிலையில் கிரீன்லாந்தை கைப்பற்ற அந்நாட்டின் மீது படையெடுக்க மாட்டோம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். மேலும் கிரீன்லாந்து விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகள் மீது கூடுதல் வரி விதிக்கப்படும் என்ற முடிவையும் டிரம்ப் வாபஸ் பெற்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிமுக ஆட்சியில் ஏன் அரசு ஊழியர்கள் மீது அக்கறை இல்லை? சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. விவசாயிகள் பிரச்சனை குறித்து பேச அனுமதி மறுப்பு. சட்டசபையில் இருந்து அதிமுக MLA-க்கள் வெளிநடப்பு. பிரதமர் மோடி நாளை தமிழகம் வருகை. செங்கல்பட்டு மாவட்டத்தில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிப்பு. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். எடப்பாடி பழனிசாமி பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.